ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம். பிக் பாஸ் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தார். இந்த வீட்டில் ஸ்ட்ரிக்ட் வார்டன் யாரு, ட்ரபுள் மேக்கர் யாரு, ஹீரோ யாருன்னு எல்லாரும் அவங்கவுங்க விஷயங்களை வந்து சூப்பராக சொன்னாங்க. ஆனால் விஜய் பார்வதி எப்பயுமே அதை வந்து தெளிவாக நடுமண்டையில் நச்சுன்னு அடிக்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சுட்டார், பாவமாக இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை சூப்பராக சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே அதோட அவங்களுடைய ஒரு இது என்னென்னா ஸ்ட்ரிக்ட் வார்டன் யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஜேவை சொன்னாங்க. என்னென்னா இந்த வாரம் வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தான். அவன் பிளேட்டை அவன் தான் எடுத்துகிட்டு வரணும், பிடிக்கல ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கணும், ஸ்ட்ரிக்டாக வந்து கேப்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஆப்பி வச்சிட்டாங்க. ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு எனக்கு தெரியாது, அதை அவன் ஃபாலோ பண்ணான்னு எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்புறம் திவ்யாவை வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் வார்டனில் சொன்னாங்க. நிறைய நல்ல குவாலிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்குது, அவங்ககிட்ட நான் பழகும்போது எனக்கு தெரியுது, கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணால் நல்லாயிருக்கும், அடுத்தவங்களை வந்துட்டு பேச விடாமல் தடுக்கிறாங்க, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அடுத்தது சபரியை வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் வார்டரில் சொல்லிட்டு நல்லவன் தான், ஆனால் அப்பப்போ சபரி வெளியே வந்துடுறான்ற மாதிரி வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவில் வந்துட்டு யாரை சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும், பட் பிரஜனை சொன்னாங்க, பிரஜன் அண்ணான்னு சொன்னாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஆள் தான் வில்லன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் பழக ஸ்வீட்டஸ்ட்டு பர்சனாக இருக்கார், அடுத்தவங்களோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிறாரு, அது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, அதாவது சாண்ட்ரா வந்துட்டு 19 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லி சாண்ட்ரா முன்னாடியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து ஒரு ஹீரோவாக சொன்னாங்க. என்னென்னா எனக்கும் அவனுக்கும் வந்துட்டு ஒரு வார் இருந்தாலும் அவன் ஒரு ஹியூமர், ஒரு கிளாமர், ஒரு அன்பு, ஸ்வீட்னஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. அதை நான் வந்து அவன் கூட இருக்கும்போது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அவன் வெறுப்பேற்றுற ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான், அதை தெரிஞ்சே போடுறான், அதை தவிர்த்தா நல்லது. சரி, அது வேறு டிபார்ட்மெண்ட்ற மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் ட்ரபுள் மேக்கரில் 3 பேர் சொன்னாங்க, செம்மையாச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு விக்ரமை போட்டு போலதாங்க. விக்ரம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்களுக்கெல்லாம் புரியாது. 8வது மூளை ஒன்று இருக்கும், 8வது அறிவு, 8வது மூளையில் 8வது அறிவு அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அவன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பயங்கரமான வில்லத்தனம் அப்படின்னு அப்படியே நாசுக்குத்தனமாக மண்ணை போட்டு மூடுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாப்புல. அது வந்துட்டு சரி, அதெல்லாம் வந்து நான் நாமினேஷனில் சொல்லிக்கிறேன்ட்டார். அவர் உடனே சூப்பர், இந்த ஒரு நேர்மையான விஷயத்த நான் பாராட்டுறேன் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் அவர் பேசுகிற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா வாழைப்பழத்தில் ஊசி அப்படியே நைஸாக ஏற்றுற மாதிரி பண்ணுவார். பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் தனியாக சண்டை போட மாட்டார். செம்ம ஒரு அப்சர்வேஷன். அவர் தனியாக சண்டை போட மாட்டார், கூட்டத்தோடு சேர்த்துட்டு வருவார்ன்ற மாதிரி வச்சு செஞ்சாங்க. அப்புறம் கனியை கலாச்சாங்க. என்னன்னா ஸ்வீட்டஸ்ட்டு ராஜா மாத்தானாங்க. ஏங்க சும்மா இதுக்காக தாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பாயிண்ட் எப்படின்னா அடுத்தவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஒருவேளை அவன் தானே வரும் இவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அப்படின்ற நம்மளே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்புறமா நம்ம அந்த 8வது அறிவை யோசிக்கும் போது தான் தெரியும் இந்த ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதே இந்த கனி தான் அப்படின்ட்டு. செம்மையாக இருந்துச்சு அது. அப்புறம் அரோரா வழக்கம் போல் சொன்னாங்க. அதை சொல்லும்போது தான் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னென்னா ஒருத்தரை கடுப்பேற்றுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க அரோரா. நான் வந்து தனியாக போயிடுறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கன்னு போனாலும் என் கையை பிடிச்சி இழுத்து நீ வந்து என் முன்னாடி நில்லு, உன் முன்னாடி நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறது வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வம்புக்குனே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து செம்மையாக கலாச்சி விட்டாப்புல. ஏங்க ஒன்று சொல்ல சொன்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னோடனே வந்து திரும்ப வந்தாங்க. வார்டன் வந்து எஃப்ஜே, ட்ரபுள் மேக்கர் வந்து அரோரா, ஹீரோ வந்து ப்ரெசென்ட்டு போயிட்டாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு அவங்க பேசுகிற விஷயங்கள். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானே வந்துட்டு நான் இவங்கள சொல்கிறேன், அவங்கள சொல்கிறேன், என்னடா இது. ஆனால் வந்து நிதாரணமாக என்னை தப்பாக நினச்சா பரவாயில்ல, என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கொட்டுவன்ட்டு போகிறாங்க பாருங்க, அது வேறு மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ப்ளே. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.